ஹாய் ரோக்லே, குட் ஆஃப்டர்நூன். இந்த வீடியோ, இந்த vlog வந்து எங்களோட வெட்டிங் டே செலிப்ரேஷன். அப்புறம் இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் இல்லை, ஆனந்தியோட பாட்டி இறந்துட்டனால சும்மா பொங்கல் அன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே, அதனால சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து ஆனந்தி வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஜனவரி 10 தான் அவர் வந்தார் இந்தியாவுக்கு. அதனால் அது ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம். இது வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பிக்ஸு. இது வந்து பொங்கல் அன்றைக்கி முதல் நாள் 13th அன்னைக்கு நைட்டு, ஆல்மோஸ்ட் 14th 12 மணிக்கு கேக் கட் பண்ண பிக்ஸு. இது வந்து பொங்கல் அன்னைக்கு வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ண பிக்ஸு. ஒரே ரொமான்ஸ் தான். ஆனந்தியை 3 வருஷமாக மேய்ச்சி ஓரளவுக்கு ரொமான்ஸ் சொல்லி கொடுத்து, அப்புறம் டின்னருக்கு ஓஷன் ரெஸ்டாரண்ட்டு போனோம். அங்கே நிறையா சைட் டிஷ் தான் நிறையா வாங்குவேன். மட்டன் பிரியாணி ஒன்று மட்டும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். இது பொங்கலுக்கு அடுத்த நாள், மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் சூலூரில் 2 இடத்துல நல்லா ஃபங்க்ஷன் போயிட்டுருக்குமா, டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து ஆனந்தி வந்த நாள், 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜனவரி 10 ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் ஆரம்பித்தோம். அவர் வந்ததை கொண்டாடினோம் முதல்ல. அப்புறம் கம்மல் போட்டு விட சொல்லிகிட்டு இருந்தேன், போட்டு விட்டார் அழகாக. அந்த மோமெண்ட்டை கேப்சர் பண்ணேன், கேர்ள்ஸ் பண்ணேன். அப்புறம் அப்படியே கால் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு ரெசிடென்சி ஹோட்டலில் எனக்கு லஞ்சு சாப்பிட வச்சார் இந்த தடவை. ஆனந்தி அதான் எனக்கு கிஃப்ட் பண்ணார். ரெசிடென்சி ஹோட்டலில் எங்கேயும் வெளியே ரொம்ப பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சாப்பிட்டது கிடையாது. எங்கே மிடில் கிளாஸ் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. போயிருக்கோம், ஆனால் ரெசிடென்சி மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனதில்லை. அப்புறம் அங்கே போயிட்டு பெவிலியான் அங்கே போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு, அவ்வளோ டெசர்ட், அவ்வளோ சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபுட், நான்வெஜ், வெஜ்ஜு, ஜூஸஸ்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. வயிறு தான் பத்தலை. அங்கேயும் போய் கொஞ்சம் ரொமான்டிக்காக ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு, ட்ரெஸ்ஸு ட்வின்னிங் பண்ணிவிட்டு, நான் புது ட்ரெஸ்ஸு, அவர் 2 தடவை போட்டிருக்கார் இந்த டிஷர்ட்டை, ஆனால் மேட்ச் பண்ணி போட்டு போயாச்சு. ஜூஸை வச்சு சியர்ஸ் அடிச்சிட்டு இருந்தோம். மிக்ஸ்டு ஃப்ரூட் பெவரேஜ் ஏதோ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க, சோடா போட்டு. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்களே ரெசிடென்சி போனீங்கன்னா இந்த ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சோடா அது லெமனேட் மாதிரி ஒன்று, ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி, லெமனேட் மாதிரி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம், நல்லா வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே டெசர்ட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு. எனக்கு சளி இருந்தனால நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் சாப்பிட்டேன். நான் சூப் தான் குடித்தேன். லஞ்சு சூப்பராக இருந்துச்சு, நான்வெஜ் வெஜ்ஜு. நான் கொஞ்சோண்டு பிரியாணி சாப்பிட்டேன், கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் புளிக்குழம்பு சாப்பிட்டேன். அப்புறம் நிறையா சாலட் ட்ரை பண்ணேன். அப்புறம் எனக்கு வந்து இது தான் பிடிச்சிச்சு, என்னது பேர் மறந்துட்டேனே, கஸ்டர்ட் மாதிரி இருக்குமே, அது மறந்துட்டேன், அது பேர் என்னமோ வரும். அது நான் ட்ரை பண்ணேன். இவர் ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டாரு, சாக்லேட் சாப்பிட்டாரு. நிறையா ஹோம்மேட் சாக்லேட் மாதிரி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டாரு ஆனந்தி. அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து வெட்டிங் டே செலிப்ரேஷன். பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக 14th அன்னைக்கு மிட் நைட்டு, 13th நைட்டு முடிஞ்சு 14th நைட்டு நான் தான் கேக் ஆர்டர் பண்ணேன். ஆல்ரெடி அவர் நியூ இயர்க்கு வாங்கினோமா கேக்கு, மேங்கோ ஃப்ளேவர், திருப்பி அதே அவருக்கு வேண்டி வாங்கினேன், அவருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. அது வெட்டிங் கேக்கு, அது நியூ இயர் கேக்கு சேமாக வாங்கிட்டேன். அந்த அடுத்த தடவை வேறு வெரைட்டி வாங்கினோம். நைட்டு நான் தான் சும்மா சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு கேக்கு நான் தான் ஆர்டர் பண்ணேன். நியூ இயர்க்கு அவர் ஆர்டர் பண்ணார். குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிவிட்டு டெரஸில் போய் இந்த தடவை கேக் கட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. வாங்க சாப்பிட்லாம் வரவங்களே கேக்கு.
எஃபி கேக்ஸ் இங்கே ஒரு சுமாராக இருக்கும். கோயம்புத்தூரில் கேக் ஷாப்ஸ் இருக்கிற மாதிரிலாம் வராது. ஏதோ சூலூரில் ஒரு அளவுக்கு டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. அப்புறம் இது பொங்கல் அன்னைக்கு 2 பேரும் ட்வின்னிங்கு. அவர் புது ட்ரெஸ்ஸு, நான் ஒரு தடவை தான் போட்டிருக்கேன் இந்த சாரீ டிக்டாக் இருக்கும்போது. சரி கோயில் போயிட்டு வரலாம், வெட்டிங் டேக்கு பொங்கல் தான் இல்லை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. காலையிலேருந்து சும்மா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாயந்தரம் தான் ரெடியாகி பெருமாள் கோயில் போனோம். இந்த பெருமாள் கோயிலில் தான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் பேசி, அப்புறம் நான் கோயிலுக்கு போனேன். ஆனந்தி சொல்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால் எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் இந்த கோயில், ஓல்டு பெருமாள் கோயில். அங்கே போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நிறையா சாமி கும்பிட்டுட்டு ஆனந்தியோட ஆஞ்சநேயர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு 3 வருஷம் ஓட்டிட்டேன். ஆனந்தி 3 வருஷம் என்னைய மேய்க்க, நான் அவரை மேய்க்க, இன்னும் லாஸ்ட் பிரெத் வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் மேய்ச்சிக்கணுன்ட்டு சாமிகிட்ட ப்ரே பண்ணிவிட்டு எல்லாத்துக்கு வேண்டியும் ப்ரே பண்ணேன். அப்புறம் தேங்காய் உடைக்கலான்ட்டு ஆனந்தி விநாயகர் முன்னாடி போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு இருந்தார். ஜாலியாக போச்சு உறவுகளே இந்த தடவை. அவர் வந்த நாள், அப்புறம் வெட்டிங் டே, அப்புறம் இன்றைக்கி January 21 எங்களோட ரெஜிஸ்டர் பண்ண நாள், மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண நாள். அப்புறம் ஓஷன் போயிட்டு அன்னைக்கு இது பொங்கல் அன்னைக்கு லாஸ்ட்டாக ஓஷனில் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஓஷன் ரெஸ்டாரண்ட்டு நல்லாயிருக்கும். என்ன இங்கேயே 4-5 ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி போர் அடிச்சிருச்சு. கோயம்புத்தூர் போகணுன்னா ரொம்ப லாங்காக இருக்கா, 1-2 hours போயிடுது ட்ராவலிங்லேயே. அதனால தான் இங்கேயே சுற்றி ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுக்கிறது. இன்றைக்கும் நைட்டு போகலான்ட்டு யோசனை. ஆனந்தி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இன்றைக்கி மத்தியானம் நேற்று நைட்டு வச்ச மஷ்ரூம் கிரேவி சன்னா அதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். தயிர் சாப்பாடு வச்சு தான் சாப்பிட்ணும். ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிட்டோம். எனக்கு நிறையா ரைஸ் ஐட்டம் சாப்பிட பிடிக்காது. நான் வாங்கினா அன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் மேல் வீட்டில் பொங்கல் கொடுத்தாங்களா, மத்தியானமும் ஏதோ ஹெவியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப பசி இல்லை. அதனால் ஒரே ஒரு மட்டன் பிரியாணி, மற்றபடி எல்லாமே ட்ரை ஐட்டம்ஸ் தான். நெத்திலி, அப்புறம் மட்டன் சுக்கா, அப்புறம் ஓஷன் வெஜ்ஜு ஸ்பெஷல் ஒன்று இருக்கும், அது வாங்கினேன். ட்ரை ஐட்டம்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். வெளியே போனால் ட்ரை ஐட்டம்ஸ் தான் நிறையா சாப்பிடுவேன். ஆனந்தி சாப்பிட, எனக்கு ஊட்டி விட, நான் அவருக்கு ஊட்டி விட. அம்மா அப்பா நம்மளை கொஞ்சி வளர்த்தாங்களோ இல்லையோ, புருஷனோ பொண்டாட்டியோ நம்மளை பேபி மாதிரி பார்த்துக்கிட்டாலே கல்யாண லைஃப் பணம் இருக்கோ இல்லையோ சக்ஸஸ். அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி. லவ் யூ ஆனந்த் மாமா. தேங்க்யூ என்னோடய பேக் போனாக இருக்கிறதுக்கு. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் அருண் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஆனந்தி என்னமோ கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்சம் அந்த கார்டன் ஏரியா இருக்கும். ஓஷன் ரெஸ்டாரண்ட் போனால் வீடியோ ஃபோட்டோக்கு நல்லாயிருக்கும் உறவுகளே. அங்கே போயிட்டு கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஆனந்திக்கு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கணுன்னா கொஞ்சம் கடுப்பாயிரும். அவருக்கு பிடிக்காத விஷயம்.
ஏதோ முக்கி தக்கி எடுத்தேன் ஃபோட்டோஸ். இது வந்து அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு சூலூரில் வந்து நிறையா இல்லை 2 ஸ்ட்ரீட்டில், ஒன்று அண்ணா கலையரங்கம், ஒன்று முருகன் மெடிக்கல் கட்டில், 2 இடத்துலையுமே இவங்க கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸாக ஃபங்க்ஷன்ஸு ஸ்பான்சர் பண்ணி அப்படியே நடத்துவாங்க. ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயந்தான் சூலூரில் நடத்துறது. அடுத்த ஜென்ரேஷனை வந்து ஊக்குவிக்கிறது. இது வந்து ஏதோ ஆர்கெஸ்ட்ராக்காரங்க வந்திருந்தாங்க போல் இருக்கு. அடுத்த நாள் சும்மா நார்மல் எப்பவும் போடுற ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு போயிட்டு அங்கே பார்த்தோம். 2 ஸ்ட்ரீட்டுக்குமே போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஒரு 1.5 மணி நேரம் போய் பார்த்துருப்போம். பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க பசங்க, நல்லா இருந்துச்சு. என்ன மண்டை மேலேயே என்னென்னமோ வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. அதோட அந்த பட்டாசு வெடித்ததுக்கப்புறம் அதோட இது ஏதோ பார்ட்டிக்கல் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு மண்டை மேலே. நல்லா இருந்துச்சு டான்ஸ் ப்ரோக்ராம். எல்லாம் புது பாட்டு போட்டு ஆர்கெஸ்ட்ராக்காரங்க தான் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிடுவாங்களே. சூப்பராக இருந்துச்சு பாட்டெல்லாம். நான் அங்கேருந்து லைவும் போட்டேனே. இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் நடக்கிற பொங்கல் விழா ப்ரோக்ராம். இது ஒரு 3/4 மணி நேரம். அப்புறம் அங்கே அண்ணா கலையரங்கம் போயிட்டு இங்கே ஒரு 3/4 மணி நேரம் நின்றுட்டுருந்தோம். கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டேன் சேர் கிடச்சோன்னே. குட்டீஸ் எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு பின்னாடி பிள்ளைங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கங்கே கேங்காக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, எங்களுக்கு பின்னாடி ஆடிட்டு இருந்த கூட்டம். ஜாலியாக ஹாப்பியாக இருந்தால் போதும் 2K கிட்ஸு. சூப்பராக போச்சு ரோக்லே. வெட்டிங் டே, பொங்கல் இந்த 2025 டே 1லேருந்து கேக் கட் பண்ணதுலேருந்து சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த சூப்பராக போகிற டேஸ்க்கு எல்லாமே ஆனந்த்ஜிக்கு தேங்க்யூ சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணது அவர் தான் கேக் கட் பண்ணி இந்த வருஷம். இன்றைக்கி 21 Jan எங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண நாள். வீட்டில் தாலி கட்டினோம் ஒரு ஃபேமிலி வச்சு விட்னஸாக. அப்புறம் ஒரு 2 பேர் கிளைண்ட்ஸ் தான் இதுக்கு விட்னஸ் வந்தவங்க. எனக்கு பின்னாடி நிற்கிறவங்க 2 பேரும் நந்தினி. தேங்க்யூ நந்தினி எனக்கு விட்னஸ்க்கு வந்ததுக்கு. அப்புறம் அந்த சைடு ஒரு அப்பா, அவர் எங்களுக்கு வண்டியும் ஹையர் பண்ணியிருந்தோம். அவரோட வண்டி அவர் தான் சாட்சி கையெழுத்தும் போட்டார். 3 பேர் தான் எங்களுக்கு விட்னஸ் கல்யாணத்துக்கு. இது வந்து வீட்டிலே தாலி கட்டினது, வீட்டில் மிஞ்சி போட்டது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரோக்லே.